மல்லி, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் செமையாக பிளான் பண்ணி மல்லியை ஒரு வழியாக பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. மல்லி தொல்லை இனிமேல் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது இங்கே விஜய் வராரு. விஜய் வந்தோடனே ராஜு ஓடி வந்து, விஜய் விஜய் ஒன்று ஒரு முக்கியமாக பேசணும் விஜய், இந்த மல்லி இருக்கால அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, அதாவது ராஜேஸ்வரி மனசில் என்னென்னா, மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா, அவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா அப்படின்னு சொல்லி மல்லியை விஜய்கிட்ட ஏற்றி உள்ளான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே மல்லியும் அரவிந்தும் உள்ளே வராங்க. அதை பார்த்தோன்னே ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேர் மூஞ்சிலையும் ஆடலை. அப்படி ஒரு அதிர்ச்சி. என்ன இது, வீட்டை விட்டு அவ்வளோ ரோசமாக போன மல்லி திரும்ப உள்ளே வந்துட்டாளே, ஆஹா என்ன இது, கதையில் நமக்கே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு ராஜியும் ரஞ்சிதாவும் பார்க்குறாங்க. இங்கே உள்ளே வந்த மல்லியை பார்த்து விஜய், என்னாச்சு மல்லி சொல்லிப்போ, ஏன் வீட்டு வெளியே போனேன் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு போனேன் அப்படின்னு மல்லி சொல்லி சமாளிக்காங்க. ஏன்னா மல்லி ரொம்ப நீதி நியாயம் நேர்மன்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல. அதனால் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் தான் பிரச்சனை பண்ணாங்க. அவங்கள்ட்ட சண்டை போட்டு தான் போனேன் அப்படின்னு இங்கே மல்லி வாய் திறக்கவே இல்லை. இருந்தாலும் விஜய்க்கு நல்லாவே புரியுது. இங்கே ராஜேஸ்வரி ஒன்று, விஜய் என்ன நினச்சிட்ருக்கா, இவ இஷ்டத்துக்கு இங்கே இருக்கா, திடீர்னு பேக் தூக்கிட்டு போகிறா, இவ என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு பேசும்போது இங்கே மல்லி ஒன்று, இல்லைங்க நான் ஒன்றும் கோச்சிக்கிட்டுலாம் போல, சும்மா தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போலான்ட்டு போனேன் அப்படின்னு மல்லி சமாளிக்கிறாங்க. ஓனா ராஜேஸ்வரி டக்குன்னு யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது இப்போது, இவ எப்படி வீட்டில் வந்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கும்போது, வெண்பா என்ன சித்தி என்ன திருதுன்னு முடிக்கிறீங்க, மல்லிம்மா எப்படி வீட்டுக்கு வந்தான்னு யோசிக்கிறீங்களா, நான் தான் கால் பண்ணேன், நீ தான் சொன்னீங்களே மல்லிம்மாவை காணும்னு சொல்லிட்டு வீட்டோட போயிட்டான்னு சொன்னீங்களே நீங்கள் கூட, அதுதான் நான் டாடாவை கால் பண்ணி சொன்னேன். டாடா அப்படியே வர வழியில் பார்த்துட்டு மல்லிம்மா போகிறத பார்த்து அலசன்ட்டார். சித்தி நீங்கள் மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கங்க, அப்புறம் மல்லிம்மா எங்கே போயிருக்கப்பான்னு கண்டே பிடிச்ச முடியாது சித்தி, ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு வெண்பா சொல்லவும் இங்கே ரஞ்சிதாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. குட்டி பிசாசே, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, நீ இம்புட்டு பேர் வேலை பார்த்துருக்கியே அப்படின்னு ரஞ்சிதா பயங்கர கோத்தம் நிற்கிறாங்க. ராஜு உடனே, இவ வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தா அந்த மல்லி போய் தொலைஞ்சிருப்பா, இவ போய் அந்த குட்டி பிசாசிட்ட சொல்ல போய் பாரிப்போ எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி திருது முடிச்சு நிற்கிறாங்க. விஜய் ஒன்று அரவிந்தை பார்த்து, ரொம்ப நன்றி அரவிந்த், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஆளாக நீங்கள் தான் வரீங்க, நீங்கள் தான் வந்து பிரச்சனையை சரி பண்ணுறீங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஜய் அப்படின்னு இங்கே அரவிந்த் பார்த்து விஜய் சொல்கிறாரு. ஒன்று அரவிந்தும், பரவாயில்ல சார் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, மல்லிக்கு ஒன்றுனா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அரவிந்த் அதெல்லாம் ஒரு தப்பாக நினைக்கல, உங்களுக்கு எப்போ வேணாலும் சரி இந்த வீட்டுக்கு நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிளம்பிடுறாங்க மாடிக்கு. உடனே மல்லி ரூமுக்கு போகிறாங்க. அரவிந்த் இங்கே கிளம்புறாரு. ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் சம ஆத்திரமாக இருக்காங்க. ராஜு ஒன்னே, ரஞ்சிதா நீ வாய வச்சுட்டு அமைதியாக இருந்தால் அதெல்லாம் வந்திருக்குமா, நீ போய் அந்த வெண்பா விருப்பத்துறன்னு சொன்னேன், ஆனால் அந்த வெண்பா பார்த்தியா என்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ ராஜுமா எனக்கு என்ன தெரிஞ்சா பண்ணேன், நான் அந்த குட்டி பிசாசை வெறுப்பத்தலான்னு பண்ணேன், ஆனால் அந்த குட்டி பிசாசு இம்புட்டு வேலை பார்க்கணுன்னு தெரியாது ராஜுமா, சரி விடு காலைல விடிட்டோம், நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி காலைல விடிஞ்சோடனே ஹாலில் உட்காந்துருக்காங்க. விஜய் வரட்டும், இந்த மல்லியை வீட்டை விட்டு முதல்ல வெளியே அனுப்பி தரணும் அப்படின்னு ராஜி ரெடியாக உட்காந்துருக்காங்க. விஜய் வராரு. வந்த உடனே, விஜய் நெல்லு விஜய், நீ ஃபஸ்ட்டு ஒரு முடிவு சொல்லிட்டு போ, என்னக்கா என்ன முடிவு, இந்த மல்லி என்ன நினச்சிட்ருக்கா, அவள் இஷ்டத்துக்கு வெளில போகிறதும் வரதும், யாரையாவது நைட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதும், அக்கம் பக்கத்தில் பார்த்தா என்ன நினைப்பாங்க, விஜய் இது ஒன்றும் செட் ஆகாது விஜய், அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல போல, அவள் என்ன ஆசைப்பட்டா, ஓம் மூலியமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அடையலான்னு ஆசைப்பட்டா, வெண்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு ஆசைப்பட்டா, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதனால் மல்லி இப்போது என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. இங்கே அப்புறம் விஜய், அவள் இந்த வீட்டில் இருக்கிறது ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பிரச்சனை தாண்டா, நமக்கு தேவையில்லாத தலைவலி தான் வரும், எனக்கு தெரிஞ்சு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா விஜய், அது தாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ராஜி ஏற்றி விடுறாங்க. அப்படின்னு பார்த்து மல்லி வராங்க. மல்லியை பார்த்ததும் ராஜேஸ்வரி, ஏய் மல்லி நீ தான் வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லி நீ தானே போனேன், அப்போ எதுக்கு திரும்ப இங்கே வந்த, இப்போ என்ன நாடகம் நடிக்கிறதா இங்கே இருக்க, இங்கே பாரு நீ எந்த நாடகம் போட்டாலும் சரி உன் நாடகம் எதுவும் பழிக்காது, ஒன்றாலும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது, ஏன்னா நீ ஆசைப்படுறது இந்த வீட்டில் ஒரு குழந்தை பார்த்துக்கணும், இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்ற, அது நடக்காது மல்லி, தெளிவாக சொல்லிட்டேன், அதனால் நீ இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா தாராளமாக கிளம்பி போயிட்டே இரு, என்ன புரியுதா, என்ன அப்படியே நிற்கிற, ஏன் விஜய் சொன்னதான் போவியா, விஜய் நீ தெளிவாக சொல்லிடு விஜய், நான் சொன்னதாண்டா, அவள் இந்த வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் ஆளணும்னு ஆசைப்பட்றா, உனக்கு சந்தோஷமா போ, அப்போ வெண்பா வாழ்க்கை எப்படி போனால் பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு விஜயை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க. விஜய் உடனே, அக்கா அது இல்லைக்கா, அப்போ நீ சொல்லு, அவளை கிளம்ப சொல்லுமோல அப்படின்னு சொல்லும்போது இங்கே மல்லிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியும் அக்கா வச்ச கேட்டுட்டு இவர் நம்மளை வீட்டோட வெளியே தான் போக சொல்ல போகிறாரு, நாமளே கிளம்பிடலாம் அப்படின்னு மல்லி ரூமுக்கு போகலான்னு திரும்புகிறாங்க. உடனே விஜய், மல்லி இல்லை மல்லி எங்கே போகிற, இங்கே போகிற மல்லி, நான் திரும்பவும் சொல்கிறேன், வெண்பா இந்த வீட்டுக்கு முக்கியம், எனக்கு முதல்ல வெண்பா தான் முக்கியம், வெண்பாக்கு அப்புறம் தான் எல்லாருமே, ஆனால் அப்படியாப்பட்ட வெண்பா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நீதான் மல்லி, அதை நான் சொல்லி ஆகணும்,
அப்படி இருக்கும்போது நீ எப்படி மல்லி வீட்டு விட்டு வெளியே போக முடியும்? நீ வெண்பாவுக்கு அம்மா. முதல்ல எனக்கு மனைவி அந்த வீட்டுக்குள்ளே வந்த. ஆனால் உனக்கு எனக்கு நிறையா பிரச்சனை போணுச்சு. இருந்தாலும் அதில் ஒரு பக்கம் போனாலும் நீ வெண்பாவுக்கு ஒரு சரியான அம்மாவா இது வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்க. ஒன்னால தான் வெண்பா இந்த வீட்டில் இருக்கா. நீ மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்தா வெண்பா இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, என்னை விட்டு போயிருப்பா, நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். இப்படி என்னையவோ வெண்பாவையும் ஒன்றா சந்தோஷமாக வச்சுக்கிறது நீ மட்டும்தான் மல்லி. அதனால் வெண்பா இனிமேல் பெரிய பொண்ணாகி கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும், நான் இந்த வீட்டை விட்டு கட்டையில் போகிற வரைக்கும் நீ இனிமேல் எங்கள் கூட தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் நானே உனக்கு கோவத்தில் வெளியே போன்னு சொன்னாலும் சரி, நீ போகக்கூடாது மல்லி. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லா அதிகாரமும் இருக்குது. இந்த வீட்டில் விஜய்க்கு மனைவியா வெண்பாவுக்கு அம்மாவா நீ இந்த வீட்டில் என்ன வேணும் பண்ணலாம். உனக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது மல்லி. நீ இந்த வீட்டில் தான் மல்லி இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதை மல்லி சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் செம்ம ஷாக்கு. செருப்பு கொண்டு அடித்த மாதிரி இருக்கு 2 பேருக்கும், பொலிர்னு. ஆனால் மல்லிக்கு இங்கே இது வரைக்கும் விஜய் இப்படிலாம் பேசுனதே இல்லையே, நம்ம விஜய் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு அப்படியே கண் கலங்குறாங்க. விஜய் ஒன்றே, ஏன் மல்லி அழுவுற, என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டானா, உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி தான் பேசியிருந்தா மன்னிச்சுக்க மல்லி அப்படின்னு சொல்லும்போது ராஜ் நினைக்கிறாங்க, அட பாவி, மனசை கஷ்டப்படுறது அவ்வளோ இல்லடா, என்னதான்டா நீ என்னடா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜ் விஜய் பார்க்குறாங்க. மல்லி ஒன்றே, ஐயோ விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பேசுனது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் மேலே இவ்வளோ நம்பிக்கை மரியாதை வச்சுருக்கீங்களே, அப்போ நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று விஜய், சரி மல்லி நீ போயிட்டு வெண்பா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜு ஒன்று, விஜய் என்னடா சொல்கிற, மல்லி நில்லுடி அங்கேயே, ஏண்டா அவன் நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்திருக்கான்னு சொல்கிறேன், நீ என்னமோ அவளால் தான் வெண்பா இங்கே இருக்கா, அவள் எல்லாம் வெண்பா இருக்க மாட்டா அப்படின்னு நீ பாட்டுக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்க. என்ன விஜய் உனக்கு மூளை எதுவும் குழம்பு போச்சா? விஜய் திரும்ப சொல்கிறேன், அவள் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை டெய்லி வந்துட்டு தான்டா இருக்கும். அவள் தாண்டா வீட்டில் நிறையா பிரச்சனையுமே காரணம். டேய் அவள் வீட்டில் இல்லைன்னா பிரச்சனையே இருக்காதடா, நான் சொல்கிறது கேட்டா விஜய், வேணாண்டா, அவள் உன் மனசை மாற்றி வச்சுருக்கா, நீயும் அவளுக்கு அடிமையாயிடாதா விஜய். ஏற்கனவே வெண்பா மனசை ஃபுல்லாக மாற்றிட்டா, இப்போது அவள் என்ன சொல்கிறாளோ அதை மட்டும் தான் வெண்பா கேட்குறா. அதனாலேயே வெண்பா ரொம்ப கெட்டு போயிட்டுருக்காடா விஜய். அப்படி இருக்கும்போது நீயும் அவள் பேச்சு கெட்டு போயிடாதா விஜய். அக்கா சொல்கிறத கேள்டா, அக்காவை நல்லதுனா விஜய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜய் ஒன்று செம கடுப்பாக்கி, போதும் நிப்பாட்டுக்கா, இனிமேலும் உன் பேச்சை கேட்பான்னு நீ நினைக்காத. நேற்று நைட்டு இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் வெண்பா வீடியோவாக காட்டிட்டான்ட்ட. ஏன்க்கா உனக்கு நான் என்னக்கா துரோகம் பண்ணேன்? நான் கேட்குறேன், நீ எனக்கு நல்லது பண்ணு சொல்லி நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணலாக்கா. அப்படி இருக்கும்போது நேற்று நீ மல்லியை அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க. பேசுறது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி நீ தான் அவளை விரட்டியிருக்க. அவளும் வழி இல்லாமல் வெண்பாவுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அவளோட சந்தோஷத்தெலாம் இழந்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. ஆனால் இப்படி எல்லா தப்பையும் நீ தாக்கா பண்ணியிருக்க. ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் சொல்லி ஏன்க்கா அப்படி அபாண்டமாக மல்லி மேலே பழி போடுற? இங்கே பாருக்கா, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தம்பியாக சொல்கிறேன், உன் மேலே ஒரு அக்கறையில் சொல்கிறேன், ஒன்றால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னா இரு. ஆனால் நீ அதை விட்டுட்டு மல்லியை வீட்டோட துரத்தியே தீருவேன் அப்படின்னு நீ தப்பாக முடிவு பண்ணி முயற்சி பண்ணி இந்த வீட்டில் இருக்க மாதிரி இருந்தா தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதுக்கா, நீ இந்த வீட்டோட கிளம்பிடுக்கா அப்படின்னு விஜய் சொன்ன உடனே இங்கே ராஜுக்கு ஒன்றுமே பேச முடியல. ரஞ்சிதா ஒன்று, மாமா என்னது ராஜிமா பார்த்து இப்படி பேசுகிறீங்க, நீ வாயை மூடு ரஞ்சிதா, பாதி பிரச்சனை உன்னால் தான். இங்கே பாரு திரும்ப சொல்கிறேன், நீயும் அக்காவும் இந்த வீட்டில் ஒழுங்காக வாழை சுட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்க மாதிரி இருந்தால் அமைதியாக இருங்க, இல்லைனா நானாக கழுத்தை பிடிச்சி சொல்லி தட்டுறதுக்குள்ளே நீங்களாவே வீட்டோடு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. இங்கே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே மல்லி மண்டி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. மல்லி கிட்டக்க வராங்க. இங்கே பாருங்கள், திரும்பவும் கடைசி அவளுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இதுக்கப்புறமாச்சும் திருந்தி ஒழுங்காக வாழ்றதுனா வாழுங்க, இல்லை திரும்பவும் என்னை வீட்டோடு வெளியே விரட்டி தீருவேன், எனக்கும் விஜய்க்கும் யாரும் குறைச்சி கொடுப்பேன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களை விஜய் கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டுறதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்து ரஞ்சிதாவுக்கு, பார்த்துங்க ராஜிமா, இந்த மல்லி நம்மளே நக்கல் பண்ணிட்டு போகிறா, இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க ராஜிமா. ரஞ்சிதா, நானே விஜய் இப்படி பேசிட்டான்னு சொல்லி பயங்கர கடுப்பில் இருக்கேன், நீ வேணா கடுப்பேற்றாத, கொஞ்சம் அமைதியாரு, இதுக்கு நானே ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாட்ட பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க.